வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு இலை போடுற நாள் தான், 7ஆம் நாள் இலை தான். இன்றைக்கி பொண்ணுங்க போடணுன்றதுனால நான் தான் இன்றைக்கி இலை போட்டேன். நானும், அதாவது அக்காவுக்கும் எனக்கு எல்லாமே சேர்த்து நானே போட்டாச்சு. அக்கா பெரியம்மா பொண்ணும் வந்து போட்டாங்க. ராணி அக்கா எங்கள் பெரியம்மா பொண்ணு தான் அவங்க. நாங்கள் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி இலை போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். மீதி எல்லாமே நான் கடையில் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்கும்ன்ற எல்லாமே எனக்கு தெரியுங்க. அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன ஸ்வீட் பிடிக்கும், என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்கும்னு எல்லாமே எனக்கு பிடிக்கும். என்னென்ன பழங்கள் பிடிக்கும்னு எல்லாமே தெரியும். யாருக்கு தாங்க தெரியாது? ஒரு தாய்க்கு இதெல்லாம் பிடிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க தாங்க குழந்தைங்க. அதே போல் எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் பிடிக்கும்ட்டு எனக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு பிடிச்ச எல்லாமே நான் செஞ்சு அழகாக எடுத்துகிட்டு வந்து படையல் போட்டாச்சு. என்னோட இஷ்டப்படி நான் போட்டேன். எங்கள் அக்காவும் என் கூட இருந்தாங்க, ராணி அக்காவும் கூட இருந்தாங்க. சூப்பராக படையல் போட்டு முடிச்சுட்டு கற்பூரம் ஏற்றி தீபாவளிலாம் காமிச்சாச்சு. இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிஜமாக எங்கள் அம்மா என் கூட இருக்காங்கன்றது இதை விட என்னங்க வேணும்? எங்கள் அம்மா ஃபோட்டோலேருந்து பூ விழுந்ததுங்க. நாங்கள் சாமி கும்பிட சொல்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோ எடுக்க முடியலங்க, அதுதாங்க. ஏன்னா கற்பூரம் காட்ட சொல்ல ஒவ்வொருத்தரும் மாற்றி எடுக்க சொல்ல, கட் பண்ணி எடுக்க சொல்ல எங்களால் அதை மட்டும் எடுக்கவே முடியல. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் விட சந்தோஷம் என்ன தெரியுங்களா? இன்னொன்று சொல்லட்டுங்களா? இது ஆல்ரெடி நான் இதை சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் கூட இருக்காங்க. எங்கள் அம்மாவை உடம்பு முடியாமல் தாங்க போனாங்க. உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் அம்மா இந்த மாதிரி ஆனதுனால அவங்க கால் வராமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு கால் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுனால அவங்களுக்கு லெஃப்ட் சைடு கால் நடக்கவே முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி என்ன நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா, அதே போல் சாதம் எல்லாமே படைச்சு முடிச்சுட்டு மேலே காக்காவுக்கு வைக்க போனாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் பாலுக்கு நான் சாதம் வைக்க சொல்ல, அதாவது அண்ணன் சாப்பாடு வைக்க சொல்ல, ஒரு கால் இல்லாத காக்கா தான் வந்து சாப்பிட்டது. அதை நீங்களே பார்த்தீங்க, நான் வீடியோவில் போட்டிருந்தேன். சேம் இன்றைக்கும் நாங்கள் எல்லாமே படைச்சிட்டு மேலே காக்காவுக்கு வைக்க சொல்ல, அதே போல் ஒரு கால் இல்லாத காக்கா தாங்க வந்து சாப்பாடு எடுத்தாங்க. எங்களுக்கு ஒரே சந்தோஷங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? இங்கே என்னங்க வேணும்? நம்மளுக்கு 1000 கோடி சொத்து இருந்தால் கூட இது ஒரு திருப்தி தானேங்க. எங்கள் அம்மா என் கூட இருக்காங்கன்றது, எங்கள் குடும்பத்துக்கு துணையாக இருக்காங்க, எங்கள் எல்லாருக்கும் கூடவே இருக்கான்னு, இதை விட என்னங்க வேணும்? நீங்களே சொல்லுங்கள். எங்கள் அம்மா கால் வராமல் தான் போனாங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரியும், அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா நண்பர்களுக்குமே தெரியும். அதே போல் இன்றைக்குமே பால் அன்னைக்கு வந்த காக்கா, அதே காக்கா இன்னைக்கு ஒரே காக்கா தாங்க வந்து சாப்பாடு எடுத்தது. நீங்கள் நம்புங்க, நம்பா கட்டி போங்க. நான் வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன், நீங்கள் நான் பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சோம். அதே போலவே பார்த்தீங்கன்னாக்கா மெது வடை தான் எடுத்துகிட்டு போச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. மெது போண்டான்னு சொல்லுவாங்க, அதான் எடுத்துகிட்டு போனாங்க ஃபஸ்ட்டு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க. எங்கள் அம்மா எங்கள் கூட தாங்க இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்.